கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நடிகை கொண்டிருக்கிற இந்த சூழல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் விஜயினுடைய கணிப்பு, அதாவது விஜய் வெற்றி பெற்றால் அதிமுகவும் திமுக என்ற இருபெரும் திராவிட இயக்கம் தோல்வி அடையும், அதாவது இங்கிருந்து அகற்றப்பட்ட மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தலை மே நாளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? குருமூர்த்தி அப்ப மூதறிஞர் ராஜாஜியவே நாங்க பார்த்தவங்க. திராவிட இயக்கம் மூதறிஞர் ராஜாஜியவே 67 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா, நீ மூதறிஞர் வச்சிருந்த ராஜாஜிக்கு நாங்க பேரறிஞர் அண்ணா, எங்களுக்கு அந்த அண்ணா ராஜாஜியவே கூட்டணியில் சேர்த்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஐயர்லாம் பூனலை கையில பிடிச்சிக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போட வைங்கன்னு ராஜாஜி உங்க மூதறிங்கிற எங்க பேரறிஞர் அண்ணா சொல்ல வச்ச மண்ணை கவச்ச இயக்கம்டா திராவிட இயக்கம். பக்தவச்சலம் சொன்னாரு, திமுகவை நான் மூட்டை பூச்சி நசுக்குமே நசுக்க முடியும். பக்தவச்சலத்தை மண்ணை கவச்ச இயக்கம் திராவிட இயக்கம். நீ திராவிட இயக்கம்னா ஆடிட்டர் குருமூர்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் துக்ளோக் சோ இந்த மண்ணில் ஆடாத ஆட்டமா? இந்த மண்ணில், பெரியார் மண்ணில் அவர் போட்ட விதை மானமுள்ள தமிழனாக, சுயமரியாதை உள்ள தமிழாக தமிழன் இன்றைக்கு தலை நிமிர்ந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வாழுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு பெரியார் போட்ட அந்த பகுத்தறிவு. வட மாவட்ட மாநிலங்கள்ல நீ என்ன ஆட்டம் போடுற, ஆரிய கூத்தெல்லாம் பண்ற, ஆரிய கூத்து தமிழ் மண்ணில் வெற்றி பெற்றிருக்கா? ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ராஜாஜியை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரியார் வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ராஜாஜியை வீழ்த்தி காமராஜரை உயர்த்தி பிடிச்சு முதலமைச்சராக்குன இயக்கம்டா திராவிட இயக்கம். கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது. அண்ணா எழுதினார். எவ்வளவு பெரிய இயக்கம். குணாலா மணாலா குலக்குழுந்தை குடியாத்தம் தேர்தலில் விருதுநகர் தெற்கு சீமையில பிறந்த காமராஜரை பொதுவுடைமை கோட்டம் குடியாத்தத்தில் நிற்க வைத்து ராஜாஜியை வீழ்த்தி 10 ஆண்டுகள் இந்த நாட்டில் காமராஜரை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சு இயக்கம் பச்சை தமிழர் காமராஜர் வாழுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஆரிய திராவிட போர் நடத்தி திராவிடத்தை வெற்றி பெற வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா. என்ன நீ சாதிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அக்கரகாரம் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்ல. அக்கரகாரத்தெல்லாம் ஓட விட்டுருக்கோம் தமிழ்நாட்டில். என்ன விஜய் கிழிச்சு புருவான்னு நினைக்கிற நீ? ரெடா மயிரை பிடிக்கிறவா விஜய்? இந்த அட்டகத்திக்காரன் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ஒரு நப்பாசியா உனக்கு? யார் மூலமாவது திராவிட இயக்கத்தை வீழ்த்து நினைக்கிறியா? நடந்துச்சா? நடக்க முடிஞ்சா? திராவிட முன்னேற்ற கழகம் 91 ராஜீவ்காந்தி படுகொலையின் போது திமுகவை அழிச்சிடும் சொல்லிட்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லி இரவோடு இரவா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வீடுகள் அலுவலகங்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியெல்லாம் எரிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் துறைமுகத்தில் மட்டும் கலைஞர் எழுந்து வெற்றி பெற்றார். ஒரே 234 தொகுதியில கலைஞர் ஒருவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். திமுக அழிந்து விட்டதுன்னு சொன்ன, திராவிட இயக்கம் முடிந்து விட்டதுன்னு சொன்னீங்க. 91 தோற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு கலைஞர் மட்டும் வெற்றி பெற்றார். துக்ளக் சோவும் குருமூர்த்தியும் கொண்டாடுனீங்க. 96 எழுந்து ஆட்சியை பிடித்த இயக்கம்டா திமுக. திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியுமா? நீ வீழ்த்திருக்கு உங்களுக்கு பாப்பாங்களுக்கு சத்து பத்துமா? வட மாநிலத்தில் நீ வச்சுக்கலாம். இங்க எத்தனை விஜய் இல்ல, விஜய் அப்ப சந்திரசேகர் வந்தாலும் சரி திராவிட இயக்கத்தை எவனாலும் வீழ்த்த முடியாது. நீ நினைக்கிற உனக்கு கற்பனை என்னைக்கு வரைக்கும், நாளைக்கு வரைக்கும்
திங்கக்கிழமை காலையில் தெரியும் எது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை இந்த மண்ணில் அவ்வளவு ஈஸியா ஆலமரம் மாதிரி இருக்குடா, அடையாறு ஆலமரம் மாதிரி இருக்கு திராவிட இயக்கம். நான் திராவிட இயக்கத்தை பத்தி பேசும்போது நாங்கெல்லாம் உணர்ச்சி பூர்வமா உள்ளபூர்வமா பேசுறோம். திராவிடத்தால் நாங்கெல்லாம் எழுந்திருக்கிறோம். திராவிடத்தால் தமிழன் வாழ்ந்திருக்கிறான். திராவிடத்தால் மனிதன் மனிதனாக இருக்கிறான். திராவிடத்தால் மானமுள்ள தமிழனாக இருக்கிறான். திராவிடத்தால் சுயமரியாதை தமிழனாக இருக்கிறான். திராவிடத்தால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் நாங்கள் இன்றைக்கு முதலாவது இடத்தில் இருக்கிறோம். திராவிடத்தால் இன்றைக்கு இந்தியாவிலே மொத்தம் 61% பெண்கள் தான் வேலைக்கு போறாங்க, படித்த பெண்கள். அதுல 41% பெண்கள் தமிழ்நாடுடா. திராவிடத்தால் மனு தர்மத்தை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். திராவிடத்தால் கோயிலுக்குள் மனிதன் போகக்கூடாது, தீண்டத்தகாதன்னு சொல்றத தூக்கி போட்டு மிதிச்சிருக்கோம். பார்ப்பனியத்தை இங்க பார்ப்பனியத்தை தூக்கி போட்டு கிழிச்சிருக்கிறோம். இங்கே பாப்பானியங்களை தீட்டுன்னு சொல்ல முடியாது. இங்கே பாப்பானியங்களை இந்த தெருவுக்குள் வர முடியாது சொல்ல முடியாது. இங்கே பாப்பான் அவனுடைய மனு தர்மத்தை காண்பித்து 4 வருடத்தை இங்கே எவனும் பேச முடியாது. இங்கே மனு தர்மத்தை பயன்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தை எந்த மனு தர்மமும் இங்கே தடுக்க முடியாது. திராவிடம் தான் பெண்களுக்கு கல்வி உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிடம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு திராவிடம் தான் அவங்களுக்கு முதலாக வாக்குரிமையை பெற்று தந்தது திராவிடம். பெரியார் நீதி கட்சி. திராவிடத்தால் வாழ்ந்தோம், திராவிடத்தால் வளர்கிறோம், திராவிடத்தால் வாழ்வோம். மானமுள்ள மனிதனாக இந்தியாவிலேயே உலகத்திலே தலை சிறந்த மனிதனாக தமிழன் இருப்பான். ஆரா விஜய் அட்டகத்திக்காரை திராவிட இயக்கத்தை அழிச்சிருவானா? அவனை எங்களுக்கு தெரியாம எந்த வடிவத்தில் வர்றான்? RSS வடிவத்தில் வர்றான். சீமான் RSS வடிவம், விஜய் RSS. நாங்க வரும்போதே சொல்லிடுவோம்ல யாரு என்ன கலர் சட்டை போட்டு வரான்னு. போலி தமிழ் தேசியம் பேசி வந்தவனை எல்லாம் இந்த மண்ணில் வீழ்த்திருக்கிறோம். தமிழ் தேசியம் போர்வையில் அண்ணாவுடன் போர்விட்ட மாப்போசியை காணாமல் போய் செய்திருக்கிறோம். தமிழ் தேசியம் பேசிய சீபா ஆதித்தனார் திராவிடத்திலேதான் கரைந்து போனார். தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிரான தேசியம் அல்ல. இந்த தேர்தலில் சீமான் 3% வாக்குகள் தான் பெறுவார். காரணம், பெரியார் என்கின்ற கோட்டையை நீ சொல்ற மாதிரி பார்ப்பன கடப்பாரை வச்சு இடிப்பேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக 3% ஓட்டு தான். விஜய்னாலாம் சீமானுக்கு ஓட்டு குறையாது. ஏன்னா சீமான் இளைஞர்கள் யாரும் கவர்ச்சியை பண்ணி போக மாட்டான். அந்த விஷயத்தை நான் சொல்றேன். நடிகரை நம்பி போக மாட்டான். விஜய்க்காக சீமான் கட்சியிலிருந்து ஒருத்தன் கூட போக மாட்டான். ஆனால் பெரியாரை இந்த மண்ணில் இழிவாக பேசியதற்காக இந்த மண் திராவிட மண் என்பதை நிரூபித்து காட்ட எழுதி வச்சுக்க 3% ஓட்டு தான் வாங்க முடியும் சீமான். அதனால இந்த கற்பனை குருமூர்த்தி தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. திராவிட இருந்தவருக்கு தான் நீங்க வாழ முடியும். மகாத்மா காந்தி படுகொலையின் போது இந்தியாவே தீக்கரை. உங்க நோக்கம் என்ன? இஸ்லாமிய இந்த நாட்டை விட்டு அழிக்க விரும்புறதுக்காதான கோட்ஸே என்ற பாப்பான் பச்சை குத்திருந்தா. பச்சை குத்தினால இஸ்லாமியன் பேரை சுட்டி காட்டி அவனை பிடிச்சாச்சுல்ல. அதுக்கு பின்னாடி அப்போ ஒரு பாப்பான் தான் மகாத்மா காந்தியை குலைச்சான்னு சொல்லி அங்கே ஐயர்களை பூரா அடிச்சான். தமிழ்நாட்டில் நம்ம ஆளு பூரா அக்கரகாரத்துக்கு பூரா கிளம்பிட்டான். பெரியார் என்கின்ற அந்த பெரும் மனிதன் இருந்தனாலதான்டா அக்கரகாரத்தை காப்பாத்தினார். ஏய், எந்த திராவிட கழகத்துக்கு காரணம்? நமக்கு பார்ப்பனியம் தான் எதிரி. தனிப்பட்ட பார்ப்பானை யாரும் தாக்கக்கூடாது, எங்கும் போகக்கூடாது. அக்கரகாரத்துக்கு மகாத்மா காந்தி படுகொலின் போது அக்கரகாரத்துக்கு பாப்பானுக்கு பாதுகாப்பு போட்டது கருப்பு சட்டக்காரன் திராவிட கழகத்துக்காரன் தந்தை பெரியாரா. அன்னைக்கு நாங்க நினைச்சிருந்தா அக்கரகாரத்தை கொளுத்திருப்போம். ஒரு பாப்பான் குருமூர்த்தி வகைராக இங்க இருந்திருக்க முடியாது. இன்னைக்கும் திராவிட இருக்கிறனாலதான் நீ தப்பிக்கிற. மனிதனே எங்கிட்ட தான் இருக்கு. அதனால உனக்கு ஒரு நப்பாசை 42% ஓட்டு வாங்கிடுவான். மீறி சொல்ற திமுக அண்ணா திமுக வீழ்த்த முடியாது. நான் சொல்றேன், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன்.
தேர்தல் முடிவு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன், இந்த அட்டகத்தி விஜய் எங்களை வீழ்த்த முடியாது. அப்படியே மீறி உட்கார்றான்னு வையே, அவனால 48 மணி நேரம் முதலமைச்சர் பேர் இருக்க முடியாது. இருக்க முடியாதா? இங்க திராவிடம் தான் கடைசி மனிதன் உள்ளவரை. இந்த நாட்டில் ஒரு மனுஷன் கடைசி மனிதன் தமிழ்நாட்டில் இருக்கான்னா அவன் இருக்க வரைக்கும் பெரியார் பேர் இருக்கும், அண்ணா பேர் இருக்கும், திராவிடம் நிற்கும். என்னைக்கு திராவிடம் இங்க வீழ்த்தப்படுகிறோ அன்னைக்கு இங்க ஒரு பாப்பான் உயிரோடு இருக்க முடியாது. குருமூர்த்தி எச்சரிக்கை பண்றேன். திராவிடம் இருக்க வரைக்கும் தானே நீங்க வாழ முடியும் இந்த ஊர்ல. அல்ல திராவிட இயக்கத்தை போற போக்குல காலி பண்ண நினைக்கிறியா? சர்பிடி தியாகராயரால், நடேச முதலியார், டி.எம். நாயரால் ஆரம்பிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிட சங்கத்தை இன்றைக்கு நாங்க என்ன அவனுக்கு கோபம்? உங்க அப்பா வீட்டு பிராமணனுக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? நீ தானே எங்களுக்கு கெடுதல் பண்ண. எங்க வீட்டு பிள்ளை படிக்க கூடாதுன்னு நினைச்சேன், பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். சங்கராச்சாரியர் என்ன சொன்னாங்க? வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் தவறானவர்கள் அப்படி சொல்லலையா? உன் மனுதர்மா தானே சொல்லுது. திராவிடம் யார் பொழப்புல மண்ணாளி போட்டுச்சு? திராவிடம் யார கெடுத்துச்சு? பாப்பால கெடுத்ததா? நீ பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு. கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் நீ செஞ்சத உலகத்துக்கு அடையாளம் காட்டி உங்களை தோலுரிச்சு காட்டினது திராவிடம். சேரிகளில் வாழ்ந்தவனை டாக்டர் ஆக்கியது திராவிடம். குற்ற பரம்பரை சட்டமாக இருந்த நான் வழக்கறிஞரானது திராவிடம். வழக்கறிஞர்லாம் அதுக்குன்னு தனி அக்கறை காலத்தில் போய் வைக்கல போய் பார்க்கணும். ஐயா எங்க தாத்தா கால வக்கீல் ஐயரு, ஆசிரியர் ஐயரு, வாத்தியார் சாமி, டாக்டர் சாமி, வக்கீல் சாமி, கலெக்டர் சாமி, இன்ஸ்பெக்டர் சாமி, இப்படி இருந்துச்சு. இதை மாத்தினரா திராவிடம்? அது குருமூர்த்திக்கு ஆத்திரமா? நாங்க சாமி பட்டம் போடு பண்ணி உனக்கு ஆசாமி. திராவிடம் சாதித்ததுதான். இன்னைக்கு நாங்க எங்க வீட்டு பிள்ளைய நாங்க 3 பேர் வழக்கறிஞர். நாங்க குற்ற பரம்பரை சட்டையில இருந்தோம். இன்னைக்கு நாங்க குற்றவாளியில நீதிமன்றத்துல அவனை விடுதலை பண்ற வழக்கறிஞரா இருக்குன்னு சொன்னா அது திராவிடம். என் தந்தையார் தலைமை ஆசிரியர் இருக்குன்னு சொன்னா திராவிடம். என் மகன் இன்னைக்கு முதுகலை பட்டதாரி என்று சொன்னால் திராவிடம். இன்னைக்கு நாங்க கலிபோர்னியால, அமெரிக்கால, சிக்காகோல, துபாயில, வளைகுடா நாடுகள்ல இன்னைக்கு கணினி மையத்தில் வேலை பார்க்குற எங்க ஊர் உசிலம்பட்டிக்காரன், கரிசப்பட்டிக்காரன், செல்லம்பட்டி, வாலாந்தூர் இருக்கும்னா திராவிடம். தமிழனை தலைநிமிர செய்து திராவிடம். நாங்க இப்ப ஐயரை தேடி போக வேண்டியதில்லை. அக்கரகார தெரு இல்லை. இப்ப உங்களுக்கு ஆத்திரம். அக்கரகார தெருவை அழித்தது திராவிடம். உங்க ஆதிக்கத்தை ஒழித்தது திராவிடம். அதனால இந்த விஜய் வச்சு எங்களை அழிச்சலான்னு பாக்குறியா? விஜய் இல்ல, நீ 100 நடிகர் விஜயை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கினாலும் திராவிட கொள்கை அளிக்க முடியாது. நீ வேணா எடப்பாடி பழனிசாமி வேணா திராவிடம் பார்க்கலாம், உன் பார்வையில் சாதாரணமா தெரியும். அந்த ஆளுக்கு திராவிடம்னா தெரியாது. இங்க திமுக சில பேர் இருக்கேன் திராவிடம்னா தெரியாதவன். இதை பார்த்துட்டு நீ திராவிடத்தை வீழ்த்தலாம் நினைக்காத. திராவிட எங்கனை போன்ற கோடான கோடி பேர் ரத்தத்தில், உதிரத்தில், எங்கள் இதயத்தில் திராவிடம் இருக்கிறார். பெரியார் இருக்கிறது, அண்ணா இருக்கு. ஆனா எங்க ரத்தத்தில் ஊறி போனத கோடான கோடி தமிழர்கள் இந்த திராவிடத்தால் எழுந்து நின்றிருக்கிறோம். இந்த திராவிடத்தால் உயர்ந்து நிற்கிறோம். இந்த திராவிடத்தால் மானமும் அறிவுள்ள மனிதனாக இருக்கிறோம். இந்த திராவிடத்தை குருமூர்த்தி தாத்தா, குருமூர்த்தி அப்பனவே பார்த்த இயக்கம் போலி தமிழ் தேசியவாதிகள் 2026 தேர்தலில் காணாம போவா. விஜயும் இந்த தேர்தலோடு முடிவுரை எழுதப்படும். அதனால திராவிடமே வெல்லும், திராவிடமே எழும். நன்றி சார். நன்றி.